வாழ்க்கை துணை அமைவது கவர்ச்சியாகவா. முதிர்ச்சியாகவா. ஏழாம் வீட்டில் சுப கிரகங்கள் இருந்தால் நற்பலனும் பாவ கிரகங்கள் இருந்தால் கொடுபலனும் அடைய நேரிடும். ஏழாம் வீட்டில் குரு சுக்கிரன் சந்திரன் போன்ற கிரகங்கள் வலுவாக அமையப் பெற்றால் அவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையானது பொன் போன்ற நிறம் கொண்டவராக இருப்பார். புதன் அமையப் பெற்றால் வரக்கூடிய வாழ்க்கை துணையானது மாநிறமாக இருப்பார். அதுவே சனி ராகு அமையப் பெற்றால் கருப்பு நிறமாக இருப்பார்கள். அதுபோல ஏழாம் வீட்டிலிருக்கும் கிரகங்களை கொண்டு வரக்கூடிய வாழ்க்கை துணையின் சுபாவத்தையும் வெளித்தோற்றத்தையும் அறியலாம். 7 இல் சூரியன் அமையப் பெற்றால் மணவாழ்வில் ஒற்றுமை குறைவு உண்டாகிறது. அதுமட்டுமின்றி மூன்றாவது நபரின் தொடர்பு உண்டாகிறது. ஏழாம் வீட்டில் சந்திரன் புதன் அமையப் பெற்றால் இளமையான வாழ்க்கை துணை உண்டாகும். 7 இல் சுக்கிரன் அல்லது செவ்வாய் அமையப் பெற்றால் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய இளவயது வாழ்க்கை துணை அமையும். 7 இல் குரு அமையப் பெற்றால் நல்ல குணநலம் அறிவாற்றல் கவர்ச்சியான உடலமைப்பு கொண்டவர் வாழ்க்கை துணைவராக அமைவார். அதுவே சனி ராகு அமையப் பெற்றால் முதுமையான தோற்றம் கொண்டவர் வாழ்க்கை துணையாக அமைவார். அதுபோல 7 இல் அமையக்கூடிய கிரகங்களை கொண்டு கூட ஒருவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையில் இயல்பினைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஏழாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் குரு போன்ற கிரகங்கள் அமையப் பெற்றால் நல்ல அழகான நற்பண்புகளை கொண்ட வாழ்க்கை துணை அமையும். அதுபோல சுக்கிரன் சந்திரன் அமைந்தாலும் நல்ல பண்புள்ள வாழ்க்கை துணை அமையும். சனி ராகு அமையப் பெற்றால் மணவாழ்க்கை திருப்திகரமாக இருக்காது. குறை உள்ளவர் வாழ்க்கை துணையாக வரும் வாய்ப்பு உண்டாகும். சுக்கிரன் ஏழாம் வீட்டில் வலுவாக ஒரு ஆண் ஜாதகத்தில் அமையப் பெற்றால் பல பெண்களை அனுபவிக்க கூடிய யோகம் உண்டாகும். குரு பலமாக அமையப் பெற்றால் நல்ல மகிழ்ச்சிகரமான மணவாழ்க்கை ஏற்படும். சனி செவ்வாய் இணைந்து ஏழாம் வீட்டில் அமையப் பெற்றால் வரக்கூடிய மனைவிக்கு ஒரு நிலையான மனநிலை இருக்காது. அதுமட்டுமின்றி ஆரோக்கிய பாதிப்பு வயிறு கோளாறு உடலில் தழும்புகள் இருக்கும். 7 இல் சந்திரன் செவ்வாய் அமைந்து சனி பார்த்தால் மனைவிக்கு வயிறு கோளாறு ஏற்பட்டு கடுமையான பாதிப்பு உண்டாகும். பொதுவாக 7 இல் அமையக்கூடிய கிரகங்களை பொறுத்துதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமா. கசப்பான சம்பவங்கள் நடைபெறுமா என்பதை பற்றி அறியலாம். ஏழாம் வீட்டில் சுப கிரகங்கள் அமையப் பெற்றால் அவர்களுடைய ஆசைகள் அபிலாஷைகள் திருப்திகரமாக நிறைவேறும். பாவ கிரகங்கள் அமையப் பெற்றால் இல்லற வாழ்வில் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் சில செயல்களை செய்து சில கசப்பான அனுபவங்களை அடைவார்கள். ஏழாம் வீட்டில் புதன் போன்ற கிரகங்கள் பலகீனமாக அமையப் பெற்றால் இல்லற வாழ்வில் திருப்திகரமான நிலை இருக்காது. ஏழாம் வீட்டில் ராகு பகவான் இருந்து சுபர்பார்வையின்றி இருந்தால் மன வாழ்க்கையே அமையாது. அப்படி அமைந்தாலும் குறுகிய காலத்தில் இழக்க நேரிடும். பொதுவாக ஏழாம் வீட்டில் சந்திரன் பாவிகள் சேர்க்கை பெற்றிருந்தாலும் ஏழாம் அதிபதி தேய்பிறை சந்திரன் சேர்க்கை பெற்றால் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை வாழ்க்கை துணையாக அடையும் வாய்ப்பு உண்டாகும். ஒருவர் ஜாதகத்தில் 1 7 12 இல் பாவிகள் அமையப் பெற்று 5 இல் தேய்பிறை சந்திரன் அமையப் பெற்றால் மணவாழ்க்கை அமைவது கேள்விக்குறியாகி விடும். அதுபோல சூரியன் 1 6 12 இல் இருந்தால் ஏக தாரம்தான். செவ்வாய் சுக்கிரன் இணைந்து 5 7 9 இல் இருந்தாலும் ஏகதாரம்தான். ஒருவர் ஜாதகத்தில் சனி செவ்வாய் ராகு இணைந்து 6 7 8 இல் இருந்தால் எத்தனை திருமணம் நடந்தாலும் மன வாழ்க்கை நன்றாக இருக்காது.